ஒரு சூப்பர்பான படம் பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா, அந்த படத்துல நீங்க என்னன்னு யோசிப்பீங்க? திரைக்கதை நல்லா இருந்துச்சு, கதை நல்லா இருந்துச்சு, வசனங்கள் நல்லா இருந்துச்சு, இல்லன்னா எடுத்த டைரக்ஷன் நல்லா இருந்தது. அது மட்டும் இல்லாம வந்து ஸ்க்ரீன் பிளே, மியூசிக் டைரக்டர்ஸ், டெக்னீசியன்ஸ், அவர் நடித்த நடிகர்கள் இவங்க எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. இவங்க நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த திரைப்படத்துல யார் யாரெல்லாம் நடிச்சிருந்தாங்களோ, யார் யாரெல்லாம் அதில பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்களோ, இந்த ஹோல் த டீமா சூப்பர்வா பெட்டரா கொண்டு வரும்போது தான் அதோட அவுட்புட் நல்லாயிருக்கும். அது இல்லாம ஒரு பெரிய ஆக்டர் நடிச்சனால மட்டும் அந்த படம் நல்லா வந்துராது. இல்ல ஒரு பெரிய டைரக்டர் எடுத்தனால மட்டும் அந்த படம் நல்லா வந்துராது. அந்த மாரி தான் உங்களோட பிசினஸும். நீங்க உங்க பிசினஸ் பிளான் பண்றீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களோட ஹோல் த டீமும் ஒரு பெட்டரான ஒரு ஒர்க் ஸ்பேஸ்க்குள்ள வந்து அவங்க எல்லாருமே ஒரு மனதோட இதை ஜெயிக்க வைக்கணும்னு சொல்லி ஒர்க் பண்ணும்போது தான் உங்களோட ரீச் இன்னும் பல மடங்கு அதிகமாகும். ஸோ எல்லாத்தையும் நீங்களே பண்ணணும்னு முடிவு எடுக்காதீங்க. உங்களை சுற்றி இருக்கவங்க எல்லாத்துக்கும் வந்து சரியான வேலைகள் தெரியாமலும் கூட வச்சிருக்காதீங்க. ஸோ இது ரெண்டுத்துக்குமே ஆப்டான மாதிரி உங்க பிசினஸை நீங்க ஜென்ரேட் பண்றீங்கன்னா மட்டும்தான் உங்களோட ரெவன்யூவும் நீங்க நினைக்கக்கூட growth-உம் ரீச் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ நான் சொன்னது உங்களுக்கு நல்லா புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இதுல இன்னும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபார்ம்ல பயோ லிங்க் கொடுத்துரு, அதை ஃபில் பண்ணுங்க. நம்ம டேரக்டா வந்து கூகுள் மீட்ல பேசுவோம். ஃபாலோ மீ டுவர்ட்ஸ் யுவர் சக்சஸ்.